வணக்கங்க. இப்ப நம்ம பயோகேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீட்டு எரிவாயு சிலிண்டருக்கு பதிலா இந்த பயோகேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, இதுக்கு கண்டிப்பா மாடு இருக்கணும். இருந்தா மட்டும் தான் மாட்டு சாணி மூலியமா பயோகேஸ் உற்பத்தி பண்ண முடியும். இப்போ இதனுடைய அளவுகள் எப்படி அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். அதன்படி தேவையான பொருள வாங்கிக்கிங்க. இத இன்ஸ்டால் பண்ணி 30 நாள்லயே நமக்கு கேஸ் கிடைச்சிருச்சு. கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 1 1/2 அடி ஹைட் வரைக்கும் தீ நல்லா எரியுது. இதுக்கான ஸ்டவ் எல்லாமே அவங்களே தர்றாங்க. ஏன்னா, அந்த ஸ்டவ்ல பர்னர்லாம் பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் பெருசா இருக்கு. வீட்ல இருந்து அதிகபட்சம் 100 அடிக்குள்ள தான் இத அமைக்கவும் முடியும். 1 மாடு வச்சிருந்தாலே இந்த கேஸ் தாராளமா போட்டுக்கலாம். சத்தி சுகர்ஸ் டை அப் இருந்ததால எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சத்தி சுகர்ஸ் மூலியமா மானியத்தில கிடைச்சது. நாங்க போட்டிருக்கோம். இப்ப இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில வரக்கூடிய அவுட்ரு எடுத்து அப்படியே நம்ம ட்ரிப்ல குடுத்துக்கலாம். தினசரியும் 1 மாட்டு சாணி கரைச்சீங்க அப்படின்னாலே, 5 பேர் இருக்கக்கூடிய நபருக்கு தினசரியும் சமைக்கிறதுக்கான கேஸ் கண்டிப்பா கிடைக்கும். பழைய கோபர் கேஸ் எப்படி உயரமா இருக்குமோ, அதேபோல இது பார்த்தீங்கன்னா, அந்த பலூன் மாரி ஃபுல்லா மேல இருக்கிறப்போ லோடு அதிகமா இருக்கும். இதில வரக்கூடிய பயோ வேஸ்ட் லிக்விடு எப்படி யூஸ் பண்ணலாம்? அதில என்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத இத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இத ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருந்தவங்கட்ட கேட்குறப்போ, பயிர்களுக்கு நல்லாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வீட்ல தீ எப்படி எரியுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுனேன். இந்த தீயோட ஹைட் பார்த்தீங்கன்னா, 1 1/2 அடி வரைக்கும் தீ எரியுது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.